பிழைகளை உணர்கிறவன் யார்? நம்முடைய பிழைகளை நாம் உணரணும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற என்னை சேர்த்த சொல்கிறேன், நம்முடைய பிழைகளை உணரணும். கர்த்தர் நமக்கு பாருங்கள், நம்முடைய பிழைகளை உணர்த்தும் போது நம்ம விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் நமக்கு உணர்த்துறாருனா நம்ம என்ன செய்யணுங்க? விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த குறை, இந்த பிழை என்னை விட்டு என்ன செய்யணும்? நீங்கணும். ஆண்டவரே, நீங்கணும். நீங்கள் எனக்கு உணர்த்துறீங்க, அதனால் இது என்னை விட்டு என்ன செய்யணும்? மாறணும். உங்கள் ரத்தத்தினால் என்னை என்ன செய்யுங்க? கழுவுங்க என்று சொல்லும்போது, ஆண்டவருக்கு முன்னாடி மேன்மை பாராட்டுகிறவனை அல்ல, ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்துகிறவனை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. நம் பாவியிலும் பிரதான பாவி. நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் பர்ஃபெக்ட். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், இயேசு மட்டும்தான் பர்ஃபெக்ட். மற்றது எல்லாருக்கிட்டையும் என்ன செய்யுங்க? ஒருவித மைனஸ் இருக்கும், ஒருவித மைனஸ் இருக்கும், ஏதோ ஒரு மைனஸ் இருக்கும். பாஸ்டர், எல்லார்த்திட்டையும் ஒரு வித மைனஸ் இருக்கும். அதனால் அந்த மைனஸ்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நீங்க வேண்டும் என்று சொல்லி நம் கர்த்தர்கிட்ட என்ன செய்வோங்க? ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.